ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டாக்கர்? இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட் ஜேஎஸ் ஆப்பை வந்து பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க லேப்டாப்பில். அது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது உங்கள் லேப்டாப்பில். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் சர்வரில் வந்து டெப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சர்வரில் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டிபெண்டன்சிஸ், அதுக்கப்புறம் வேர்ஷன் மிஸ்மேட்ச்னால இது வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆகுது. இதை வந்து ஒரு கிளாசிக் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒர்க் ஆன் மை மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ டாக்கர் இதை சால்வ் பண்ணிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மிஷினில் நீங்கள் கிரியேட் பண்ண இந்த நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷனோ, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே வந்து நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் சொல்கிறேன். அது எந்த அப்ளிகேஷனாக வேணாலும் இருக்கலாம். இங்கே நான் நோட் ஜேஎஸை வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த நோட் ஜேஎஸ்க்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க. இந்த டாக்கர் ஃபைல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷனை வந்து ஒரு இமேஜாக பில்ட் பண்ணிடும். இப்போது நீங்கள் டெப்ளாய் பண்ண இந்த இமேஜை மட்டும் நீங்கள் அங்கே கொடுத்தாலே போதும், உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ண வச்சிரும். ஸோ டிபெண்டன்சி மிஸ்மேட்ச் எரர், அப்புறம் ராங் வெர்ஷன் எரர்லாம் இங்கே வரவே வராது. சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாக்கர் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த இமேஜை வச்சு தான் வந்து அந்த அப்ளிகேஷனில் கண்டெய்னரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் இப்போ வந்து இமேஜாக மாற்றிட்டீங்கன்னா இந்த இமேஜை வச்சு அவங்க வந்து கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு இமேஜை வச்சு நம்ம எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு கண்டெய்னரும் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ஒவ்வொரு போர்ட்டில் ஹோஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவு டாக்கர் ஒர்க்ஸ். நீங்கள் மேனுவலாக ஒரு சிஸ்டமில் உங்களுக்கு தேவையான நோடையோ இல்லை என்பிஎம்ல தேவையான லைப்ரரிஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜாக மட்டும் இதை கிரியேட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ